இலங்கையின் அரசியல் மேடையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் வகையில இலங்கை ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு இன்றைய தினம் மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டிருக்காங்க. இன்றைய தினம் பார்த்தோம்னு சொன்னா நுவரெலியா மாவட்டத்தில் நடைபெற்ற மே தின கூட்டத்தில் இலங்கை ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க அவர்கள் அதிரடியான முக்கியமான சில விஷயங்களை சொல்லி இருக்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோல நாங்க இதை பற்றி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். நீங்க நம்ம உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க. ரைட், என்ன விஷயம்னு சொன்னா இன்றைய தினம் மே தினமாகிய இன்றைய தினம் நுவரெலியா மாவட்டத்துல மே தின கூட்டம் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க அவர்களின் தலைமையில இன்றைய தினம் நடைபெற்றிருக்கின்றது. இந்த மே தின கூட்டத்துல பார்த்தோம்னு சொன்னா ஜனாதிபதி அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறார். என்னென்ன மாதிரியான விஷயங்கள்னு சொன்னா, இலங்கையில் இதுவரை உருவான அரசுகள்ல மக்களின் முழு நம்பிக்கையினை பெற்ற ஒரே அரசு நமது அரசு, அதாவது என்பிபி கவர்மெண்ட் சொல்லி இலங்கை ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க அவர்கள் இன்றைய தினம் நுவரெலியா மாவட்டத்தில் நடைபெற்ற மே தின கூட்டத்துல சொல்லியிருக்கிறார். அவர் மேலும் என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா, இந்த அரசானது மக்களால் உருவாக்கப்பட்ட அரசு, மக்களால் பாதுகாக்கப்படுகின்ற அரசு, மக்களுக்காகவே சேவை செய்கின்ற அரசுன்னு சொல்லி ஜனாதிபதி அவர்கள் இன்றைய தினம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். மேலும் என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா, நுவரெலியாவில் முதல் முறையாக மே தினமானது நடத்தப்படுவது மலைநாட்டு மக்களின் நம்பிக்கை மாற்றத்தினை காட்டுகின்றது என்று இன்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அவர் மேலும் என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா, அரசின் சில நோக்கங்களை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறார். என்ன மாதிரியான நோக்கங்கள்னு சொன்னா, நிலையான வருமானம், தரமான கல்வி, வீட்டு வசதி, தேசிய ஒற்றுமை, இது போன்ற அரசினுடைய நோக்கங்களை பற்றி இந்த கூட்டத்தில் ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது உழைக்கும் மக்களுக்கான அரசு என்று இன்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, முன்னாள் அரசு பற்றியும் ஜனாதிபதி அவர்கள் கடுமையாக விமர்சித்திருக்கின்றார். முன்னாள் அரசானது எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி ஜனாதிபதி அவர்கள் சொல்றாருன்னு சொன்னா, முதல் இருந்த கவர்மெண்ட் ஆனது ஆட்சியாளர்களின் சலுகைகள் அதிகரிக்கப்பட்ட கவர்மெண்டாகவும், மக்களின் சுமைகள் அதிகரிக்கப்பட்ட, அதாவது மக்களுக்கு அதிக அளவிலான சுமைகள் விதிக்கப்பட்ட கவர்மெண்டாகவும் இதற்கு முதல் கவர்மெண்ட் இருந்ததாகவும், தற்பொழுது இருக்கிற அவர்களுடைய அரசாங்கமானது எப்படி இருக்குன்னு சொன்னா, அதிகாரிகளின் சலுகைகள் குறைக்கப்பட்டிருப்பதாகவும், மக்களின் வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். அதாவது இப்ப இருக்கிற இந்த என்பிபியினுடைய கவர்மெண்ட் ஆனது அதிகாரிகளினுடைய சலுகைகளை குறைத்திருப்பதாகவும், மக்களினுடைய வாழ்க்கை தரத்தினை உயர்த்தி இருப்பதாக இன்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது இல்ல முக்கியமான விஷயம். இதுக்கு பிறகு ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்க தான் முக்கியமான விடயம். அது என்ன விடயம்னு சொன்னா, 2026ஆம் ஆண்டானது ஊழல் அரசியல்வாதிகள் சிறைக்கு செல்லும் ஆண்டு ஆகும். அதாவது இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டானது ஊழல் அரசியல்வாதிகள் சிறைக்கு செல்ற ஆண்டாகும் சொல்லி ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். இந்த மே மாசத்துல பார்த்தோம்னு சொன்னா 10 வழக்குகள் விசாரணைக்கு வருகின்றது இந்த ஊழல் தொடர்பாக. இந்த 10 வழக்குகளை பார்த்தோம்னு சொன்னா ஒரு வழக்குக்கு இந்த மே மாதமே தீர்ப்பு கிடைக்கும்னு சொல்லி ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார். மேலும் பார்த்தோம்னு சொன்னா, இலங்கையினுடைய சிஐடியானது பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும், லஞ்ச ஒழிப்பு ஆணையம் வலுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும், முன்னாள் அமைச்சர்களின் வீடுகள் கூட நீதிமன்றமாக மாற்றப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார். இப்ப இருக்கிற ஆட்சியில பார்த்தோம்னு சொன்னாலாம் மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள், ஆனால் குற்றவாளிகள் பயத்தில் இருப்பதாகவும் ஜனாதிபதி அவர்கள் இன்றைய தினம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். இதை தாண்டி ஜனாதிபதி அவர்கள் மேலும் ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். என்ன எச்சரிக்கை என்று சொன்னா, முன்னாள் ஜனாதிபதி, முன்னாள் பிரதமர் அவர்களின் குடும்பத்தினர் யாராக இருந்தாலும் சட்டம் சமமாக செயற்படும் சொல்லி இன்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். சரி, இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இங்கல பக்கம் பார்த்தோம்னு சொன்னா, சஜித் பிரேமதாச அவர்கள் கடுமையான சவால் ஒன்றினை விடுத்திருக்கிறார். என்ன சவால் என்று சொன்னா, மாநில சபை தேர்தலை நடத்துங்கள், மக்கள் தீர்மானிக்கட்டும் சொல்லி சஜித் பிரேமதாச அவர்கள் இன்றைய தினம் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க அவர்களுக்கு கடுமையான சவால் ஒன்றினை விடுத்திருக்கிறேன். அது மட்டுமில்ல, நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப மாற்று திட்டம் எங்களிடம் உள்ளதுன்னு சொல்லியும் இன்றைய தினம் சஜித் பிரேமதாச அவர்கள் அவர் நடத்தின அந்த மே தின கூட்டத்துல சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே இந்த 2026ஆம் ஆண்டானது ஊழலுக்கு முடிவாக இருக்குமா, அல்லது இது வெறும் அரசியல் வாக்குறுதியாக மட்டும் இருக்க போதா என்பது தொடர்பான உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.